கூறுகிறார். மனித வாழ்வில் சோதனை என்பது ஒரு தொடர்கதையாக இருந்தாலும் அந்த சோதனைகளை சாதனைக்காக மாற்ற முடியும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது. இயேசு சோதனைகளை வெல்ல இறைவார்த்தை அவருக்கு பெரும் துணையாக இருந்தது. மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது என்று பரிசேயர்களை பார்த்து கூறிய இயேசுவின் எச்சரிக்கை நமக்கானதும் அல்ல என இந்த தவக்காலத்தின் இறைவார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து பொறுத்தல் மற்றும் ஜபத்தின் வழியாக சோதனைகளை வெல்லும் ஆற்றலை பெற்றிட இத்திருப்பலியின் உருக்கமாக மன்றாடுவோம். தூய்மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் சாதி வரும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் நம் பாவங்களை மன்னித்து நம் இறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவின் மறைவின் மேலே புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவி அருளும். அதனால் அவற்றின் பயன்களை நலத்தியால் அடைவோமாக. உம்மோடு துணையாகியாரை ஒன்றைக்கு இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னரே. இன்றைய முதல் வாசகம் மனிதன் பாவத்தில் விழுந்து நல்லாட்சி பற்றி பேசுகிறது. இறைவன் மனிதனை தனக்கு நெருக்கமாக படைத்திருந்தாலும் தீயவனின் தூண்டுதலால் மனிதன் கடவுளின் கட்டளையை மீறி சோதனையில் விடுகிறான். பாவம் எவ்வாறு மனித வாழ்வுக்கு நுழைந்தது என்பதை விளக்கும் இந்த வாசகத்திற்கு கவனத்துடன் செவிப்படுத்துவோம். முதல் வாசகம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். முதல் பெற்றோரை படைத்ததும் அவர்களின் பாவமும். தொடக்க மொழியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 7-9 மற்றும் 1-7 முடிய. ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் போற்றியபோது மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உட்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு
அங்கிருந்து வளர செய்தார். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சிமிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களில் இருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றார். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் ஒருவருக்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து கொண்டார். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் கொண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆணையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளில் வைத்து தங்களுக்கு ஆணைகளை செய்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. ஒரு மனிதன் கீழ்ப்படியாமையால் பாவம் உலகிற்கு வந்தது போல ஒரு மனிதராகிய இயேசுவின் கீழ்ப்படிந்ததால் அனைவருக்கும் மீட்பும் வாழ்வும் கிடைத்தது என்று பவுலடியார் இன்றைய வாசகத்தில் எழுதுகிறார். ஆதாமை போல சோதனையில் விழுந்து விடாமல் கிறிஸ்துவின் வழியாக புது வாழ்வு பெற அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். ஆண்டவரே பேசும் ஆண்டவரே பேசும். இரண்டாம் வாசகம். பாவம் பெருகிய இடத்தில் அருள் அலைபடர்ந்து பெருகெடுத்தது. திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 12 19 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரை இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன்னடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அறுக்கொலையின் தன்மை வேறு. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அறுக்கொலை பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இந்த அறுக்கொலையின் விளைவு வேறு, அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில் ஒரு மனிதர் செய்த குற்றத்திற்கு தீர்ப்பாக கிடைத்தது தண்டனை, பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததும் அருட்கொடையாக வந்த விடுதலை. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினர் என்றால் அருட்பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் என்றும். ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்விற்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகள் ஆனது போல் ஒருவரின் கீழ்ப்படிந்ததால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அக்காலத்து இயேசு அலையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய் ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பு இருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை நம்பி, நீ இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பம் ஆகும்படி கட்டளையிடும் என்றார். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வு என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டி சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீ இறைமகன் என்றால் கீழே குதியும், கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார்,
ஒரு கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உண்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அழகை அவர்கள் சொன்னது. இயேசு அவனிடம், உன் கடவுளாய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அழகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டி சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உனக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, கடவுளாய் ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அழகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. முதல் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு 3 வார்த்தை மட்டும் மனசுல வச்சுக்கிறேன். முதல் வந்து என, இரண்டாவது எனவும், மூன்றாவது என்றும். என, எனவும், இன்றைய முதல் வாசகத்துல கடவுள் நிலத்தில் வந்தால் மனிதனை உருவாக்கி அவன் ஆசையில் உயிர் மூச்சை போத மனிதன் உயிர் உள்ளவனான். கடவுள் ஆதாம் ஏவாளை படைக்கின்றார். மரம் செடிகளையும் தோட்டங்களையும் படைக்கின்றார். கெட்டது நல்லது எது என்றும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த தொடக்க நூலில் பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு மனிதன் தவறு செய்தார், கீழ்ப்படியாமையால் பாவம் இந்த உலகை தாக்கிக் கொள்கிறது. கீழ்ப்படியால் விழுந்ததால் ஆதாம் ஏவாளால் இந்த பாவம் உலகை தாக்கிக் கொள்கிறது. முதல் மனிதன் தவறு செய்தார், பாவம் அடைந்தார். முதல் பெண்மணி கீழ்ப்படியாமல் போனால் பாவம் இந்த உலகத்தை தாக்கிக் கொள்கிறது. இரண்டாவது மனிதன் கீழ்ப்படிந்தால் விடுதலை மீட்பு அடைகின்றது. இரண்டாவது மனிதன் யார்? இரண்டாவது மனிதன் கீழ்ப்படிந்தால் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. யார்? இயேசு கிறிஸ்து. ஆதாம் கீழ்ப்படியவில்லை, பாவம் வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தால் விடுதலை, பாவத்திற்கு மீட்பு கிடைக்கிறது. முதல் பெண்மணி கீழ்ப்படியாமல் இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருள் ஆட்சி செய்கின்றது, சாத்தான் உள்ளே நுழைகிறார். இரண்டாவது பெண்மணி ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார், அவள் சிறந்த பெண்மணியாக மாறுகிறார். இரண்டாவது பெண்மணி யார்? அன்னை மரியா. இதுதான் முதல் வாசகமும் நமக்கு தருகின்ற நற்செய்தி. இதுதான் விவிலியம் நமக்கு புரிகிறது. அதே போன்று இரண்டாவது வாசகம் அதை ஆழப்படுத்துகிறது. ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகில் நுழைந்தது, இந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதே போலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு தள்ளிவிட்டது. அதற்கு இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக சாவின் தன்மையை ஏற்றுக்கொண்டு சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை கீழ்ப்படியதால் மீட்பு கொடுக்கிறது. பாவங்கள் எல்லாம் சுமந்து கொடுக்கிறார். அன்பர்களுடைய தவக்காலம் இதை பற்றி பார்க்கின்ற பொழுது விவிலியத்தில் 40 என்பது பல இடங்களில் 20க்கு மேற்பட்ட இடங்களில் 40 நம்பரானது கொடுக்கப்படுகிறது. 40 ஆண்டுகள், 40 நாள், அன்றும் பகலும் 40 நாட்கள் மோயிசு மலையில் ஜபம் செய்து பத்திரங்கள் பெறுகிறார். இறைவாக்கினர் 40 நாட்கள் மலையில் உபவாசம் செய்கிறார். அதே பின்னணியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த நற்செய்தியில் காலத்தை அளவில் சோதிக்கப்படுவதற்கு பால நிலத்திற்கு தூயாக அழைத்து செல்லப்பட்டார். 40 நாள் இரவு பகலும் நோன்பெடுத்தார். அன்புக்குரியவர்களே, இந்த 40 நாட்கள் உடலை வருத்திக் கொள்கின்ற விதமாக, தவத்தை மேற்கொள்ளும் விதமாக
ஜபத்தில் இருக்கும்படியாகவும் தர்மத்தில் நிலைத்திருக்கும்படியாக இந்த 40 நாட்களும் திருச்சபையும் விவிலியம் நமக்கு தரப்படுகிறது. அப்ப இந்த 40 நாள் முடிகின்ற தருவாயில் அப்ப அதற்பின் பசியுற்றார் சோதிக்கிறவன் அவரை அணுகி, பசி எடுக்கிறது, சோதிக்கிறவன் அவரை அணுகி இறைவன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்று சொல்லுகிறது. மறுமொழியாக நம்முடைய வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்க என மறைநூலில் எழுதி முதலில் தருகிற சாத்தானை எதிர்த்து சொல்லுகிற வார்த்தை மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்க என மறைநூலில் எழுதியிருக்கிறது. சோதனை வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் மகனாக இருந்து வாழ்கின்ற அந்த மனிதனுக்கு சாத்தானுடைய சோதனை வருகின்றது. அந்த சாத்தான சோதனையை வெற்றி கொள்வதற்காக மறைநூலையை கோடிட்டு அவர் சாத்தானின் முதல் சோதனை வெற்றி கொண்டார். அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது சோதனை திருப்பாடல் 91 இரண்டாவது வசனம். இந்த நேரத்தில் சாத்தானே பைபிளை கோட் பண்ணுது. சாத்தானே இந்த பேரை கடவுளிடம் இயேசு கிறிஸ்துவிடம் கோட் பண்ணுது. அதாவது கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று சாத்தான் திருப்பாடல் 91 கோட்படுகிறது என்று மரம் எழுதுவது என்று அழகே அவர்களிடம் சொன்னது. அது இயேசு அவரிடம் அவர் தருகின்ற பதில், கடவுளாக ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளது. அப்ப கடவுளை சோதிக்காது என்று திரும்ப இரண்டாவது முறையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை வார்த்தையை கோடிட்டு அந்த சோதனையை வெற்றி கொள்கிறார். அதற்கு மூன்றாவது, நெடுஞ்சாக்கடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உங்களுக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து அகன்று போ சாத்தானே, கடவுளாக ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூல் எழுதியிருக்கிறது. அப்ப இந்த 3 சோதனைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் எனவும் என்றும் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். It is written, it is also written, it is again written. அதாவது வார்த்தை எழுதப்பட்டது, இதெல்லாம் நடக்கும் என்பது விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு எழுதப்பட்டிருப்பதை கோடிட்டு காட்டு இந்த 3 சோதனையை வெற்றி கொள்கிறார். கடவுளுடைய மகனுக்கு இந்த சோதனை, இந்த டெம்டேஷன் வருகிறது என்றால் சாதாரண மனிதர்கள் நாம் ஒவ்வொருவருக்கும் அதைவிட அதிகமான ஒரு சோதனைகள், பிரச்சனைகள். எனவே சாத்தான் நம்மை சுற்றி கொண்டே இருக்கிறார். அசுத்த ஆவிகள் நம்மை சுற்றி கொண்டே இருக்கிறது. ஆக இந்த 40 நாட்கள் என்ன பண்ணுவோம்? 40 நாள் குடிக்க மாட்டோம், குடிக்க மாட்டோம், தப்பு தடை செய்ய மாட்டோம், கெட்ட வார்த்தை பேச மாட்டோம் என்று தீர்மானம் எடுப்போம். ஆனால் தீர்மானம் எடுக்கின்ற பொழுதுதான் அதிகமான சோதனைகள் நமக்கு வரும். கறி சாப்பிட மாட்டோம், கறி எடுக்க மாட்டோம்ன்றதுதான் அப்ப கறி மீது அதிகமாக மோகம் வரும், மாமிசத்தின் மீது அதிகமாக மோகம் வரும் என்பதை நமக்கு நம் மண்பானது சொல்றோம். இதெல்லாம் வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோன்பு இருந்தார், பசியுற்றார், துன்புற்றார். அப்ப நமக்கும் அதே நோன்பு இருக்கும்படியாகவும் பசி இருக்கும்படியாகவும் ஜபத்தோடு இறைவனோடு ஐக்கியமாக இருக்கும்படியாகத்தான் இந்த 40 நாள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது மாலை போட்டுட்டோம், கோயிலுக்கு வந்துட்டோம் அதை நினைப்பதை விட இறை வார்த்தையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையை கொண்டு சாத்தானை வென்றாரோ அதே கொண்டு நாம் இறை வார்த்தையை கொண்டு விவிலியத்தை கொண்டு பல சோதனைகளை வெற்றி கொள்ளும்படியாக தொடர்ந்து ஜெபிப்போம். முன்னாள் நோன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானை வென்றார். ஒரு மனிதனுக்கு நோன்பு, ஜெபம் நம்மளுக்கு மிகவும் தேவை என்பதை ஆண்டவர் இயேசு சுட்டிக்காட்டுகிறார். அதே போலதான் ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார்கள், உனது சீடர்கள் இந்த பேயை ஓட்ட முடியவில்லை என்று கேட்டதற்கு அவர் சொல்லுகிற பதில், இப்பேற்பட்ட பேய்களை ஓட்டுவதற்கு ஜெபத்தாலும் நோன்பாலும் இருந்துதான் இந்த பேய்களுக்கு அசுத்த ஆவிகளை விரட்ட முடியும்.
நமக்கு இருக்கின்ற உள் மனதில் இருக்கின்ற பல கெட்ட எண்ணங்கள், சிந்தனைகள் இதையெல்லாம் வெளியே எழுப்பதற்கு ஜபமும் நோன்பும் மிக முக்கியம் என்பதை நான் சுட்டி காட்டுகிறார். ஆமென். கிறிஸ்துவோடு விழித்தெழுந்து மிகுந்த உடனோடு நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். திரு அவையின் ஆட்சி பீடத்தில் இருப்போர் முதல் கடைசி பொதுநிலையினர் வரை அனைவருமே கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வதுதான் தங்களுடைய அழைப்பு என்பதை உணர்ந்து செயல்படவும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள் மற்றும் துறவியர் அனைவரும் இந்த தவக்காலத்தை அருளின் காலமாக மாற்றிவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நவீன உலக மக்களுக்காக உலகின் மாய கவர்ச்சிகளாலும் நிகழ்வு கலாச்சாரம் என்கிற நயவஞ்சக வலையாலும் படித்தவரை மறந்து வாழும் மக்கள் அனைவரும் ஒரு தவம் மற்றும் ஜபத்தின் மேன்மையை உணர்ந்திடவும் அறிவியலின் வளர்ச்சியால் வரும் சுகங்களை விட இறைவனின் அன்பின் நிலையானது என்பதை புரிந்து கொள்ளவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக தலைவர்களுக்காக ஆசை, அகத்தை, அதிகார வேட்டை போன்ற அழகியின் பலைகளில் சிக்கி அமைதியின் பாதை திறந்து நிற்கும் உலகிற்கு மனம் திரும்புதலின் மரத்தை அருள வேண்டும் என்றும் இந்நாட்டின் ஆட்சியாளர்களும் உலக தலைவர்களும் தீமையின் பணிகளை துறந்து நன்மையின் செயல்களில் ஈடுபட்டு மக்களை அறவழியில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மக்கள் முழு இதயத்தோடு மனம் திரும்பி விடுவர செய்கிறார். அவர் துணிவுடன் ஒன்றாடி கேட்பதெல்லாம்
இரக்கத்தால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதரர்களுடைய எதிர்களிடமானபடி எல்லாம் தந்தையார் இறைவனை கேட்டதாகபடி கொண்டாடுங்கள். கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த ஒப்புக்கொடுப்பீர்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மழைக்குரியவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலகை உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உருப்படுத்த அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சியை வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தொழிலோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: பிரச்சனை நினைத்து பார்ப்போம், உடம்புமையை நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூன்று. ஆகவே தூயாமை பொழுதினாகி தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடரை கலைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இறைவ விருந்தை அறிந்த எப்பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் வந்து நன்றி கூறி சீடனுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்றும் ஊழியம் புரிய தகுந்தவைகளை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்குவது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, இலாயர் அம்ப்ரோஸ், எல்லா திரு நிலையினர் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு செய்தருளும். நாம் நிறைவன் நாளையும் இந்த வாரத்தை நிறைவாக ஆஸ்வதிக்கும்படியாகவும் செய்கிற வேலைகளையும் ஆஸ்வதிக்கும்படியாகவும் செய்கின்றோம். மேலும் உயிர்த்தை எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மருத்துவராய் இருந்தார் ஆகிய புனிதர் அனைவரும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை கொண்டாடுகின்றோம். Amen.
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தேன். நீங்கள் பாவனை பாராமல் திரு நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை மறைத்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சம்மரி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர்.
எல்லாம் அந்த இறைவா உயிர் தர விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை மூட்ட கருவையில் நோக்கு வளரவும் அன்பு உறுதி அடைமுறை வேண்டுகின்றோம். அதனால் உயிர் உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்து நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாயிலிருந்து புறப்படும் எல்லா வார்த்தையாலும் வாழ்ந்து காட்டுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது.